Taste the Daily. தஞ்சை மாவட்டம் பூதலூர் அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பழைய ஆற்காடு கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் ராமதாஸ் கூடநாணல் பகுதி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிரே வந்த அரசு பேருந்து மோதியது. இந்த விபத்தில் ராமதாஸ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விடியா திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகளின் வேகத்தை முறையாக கண்காணிக்காததால் அடிக்கடி உயிரிழப்புகள் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் புகையிலைப் பொருட்கள் பயன்படுத்துவதாக அவரது தந்தையிடம் ஆசிரியர் கூறியதால் மாணவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ரயில்வே பீட்டர் சாலையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவர் புகையிலைப் பொருட்களை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவரின் தந்தையிடம் பள்ளி ஆசிரியர் புகார் அளித்ததால் விரக்தியடைந்த மாணவர் வீட்டில் யாரும் இல்லாதபோது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போதை பழக்கத்தால் மாணவர்கள், இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் துயர சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். தனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் தமிழகத்தில் 24 மணி நேரமும் மதுபான கடைகளை திறந்து வைப்பேன் என்று திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நெல்லிக்குப்பம் புகழேந்தி பேசியது சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் தமிழகத்தில் 24 மணி நேரமும் மதுபான கடையை திறந்து விடுவேன் என்றும், மதுப்பிரியர்கள் 24 மணி நேரமும் தொடர்ந்து குடித்துவிட்டு சாகட்டும், மற்றவர்களை வைத்து ஆட்சி நடத்தலாம் என்றும் கூறி ஆணவத்தை வெளிப்படுத்தினர். மக்கள் விரோத அரசாக திமுக முழுமையாக மாறிவிட்ட நிலையில் வாக்கு வங்கியை மையமாக வைத்தே வாக்குறுதிகளை அளித்திருப்பது திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரின் பேச்சின் மூலம் நிரூபணமாகி இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி அருகே அரசு பள்ளியில் உடல் நலன் பாதிக்கப்பட்ட 2ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியது. கீழ் அழிஞ்சிப்பட்டை சேர்ந்த கனகராஜன் மகள் பிரியதர்ஷினி அப்பகுதி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வந்தார். வழக்கம் போல் பள்ளிக்கு சென்ற சிறுமி உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் வெகுநேரம் கழித்து அவர் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதையடுத்து புதுச்சேரி அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சிறுமி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். சிறுமியின் உடல் நலத்தில் கவனம் கொள்ளாத குற்றச்சாட்டில் ஆசிரியை ரேவதி தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டார்.